ஐம்லைன் டப்பிங் அண்ட் எடிட்டிங் ஸ்டுடியோ. ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு டப்பிங் எடிட்டிங் இதெல்லாம் வந்து ஒரே ரூஃபில் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பக்காவாக 1 மணி நேரத்துக்கு 250 ரூபாய்க்கு வந்து சூப்பராக பண்ணி தராங்க. நிச்சயமாக பெனிஃபிஷியலாக இருக்கும். சச்சின் மில்லியன் ட்ரீம்ஸ் என்னடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 10,000 மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து அப்படியே தேடி பிடிச்சி அதை வந்து கண்டென்ஸ் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட 2.5 மணி நேரம் படமாக வந்து நமக்கு வந்து டைரக்ஷன் டீம் வந்து கொடுத்துருக்கு. இது வந்து ப்ராப்பரான படமாக உள்ள ஆக்டர் இருக்காங்களா, ஸ்க்ரீன் பிளே இருக்காங்களா? இல்லை. இது வந்து எப்படின்னா ஃபுட்டேஜஸ் நிறையா இருக்குது. சச்சின் நரேட் பண்ணுறாரு, நிறைய பேர் நரேட் பண்ணுறாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபீல் இருக்கிற ஒரு படம் தான் வந்து இந்த சச்சின் படம். ஆனால் என்ன மேட்ரு அப்படின்னா, சொல்லியிருக்கிற விஷயம் அப்படிங்கிற வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறங்காட்டிக்கு வந்து அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் நாம் வந்து அப்படியே நம்ம ஒரு சச்சின் ஃபேனாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹிஸ்ட்ரியை உங்களுடைய அப்படியே வந்து டைம் ட்ராவல் ஆகிட்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து திரும்பி பார்ப்பீங்க. அதுதான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டாவது ஸ்ட்ரென்த், இந்தியாவோட மீட்டியாரிக் ரைஸ். ஒரு சாதாரண ஒரு ரொம்ப போரான ஒரு கண்ட்ரிலேருந்து ஒரு பயங்கர பவர்ஃபுல் எக்கானமியாக மாறுறது அப்படிங்கிறதும் சச்சினோட வளர்ச்சி அப்படிங்கிறதும் ரெண்டையும் வந்து பேரலாக சின்ன சின்ன ஷார்ட்ஸ் மூலமாக காட்டியிருக்கிறத அந்த இடத்துல வந்து உண்மையாலுமே டைரக்ஷன் டீமுக்கு வந்து ஒரு குடோஸ் வந்து சொல்லியே ஆகணும். சில இடங்கள் உண்மையாக சொல்லப்போனால் என்னென்னா கொஞ்சம் போர் அடிக்குது. என்னென்னா நரேட் பண்ணிகிட்டே வரும்போது வந்து என்னடா அப்படின்னு தோணுது. ஆனால் மொத்தமாக ஒரு படமாக இல்லை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, ஆக்சுவலாக இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ், இது படம்னு சொல்ல முடியாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக பார்த்தா சச்சின் ஃபேன்ஸுக்கு இதை விட ஒரு ட்ரீட் இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவு பேர் தன்னோட டெஸ்டிமோனியை வந்து சொல்கிறாங்க. அண்ட் சச்சினுக்கு தெரியாத ஒரு சைடு, குடும்ப சைடு வந்து ஆப்வியஸ்லி நிறைய ஃபுட்டேஜஸ் இருக்குது. பட் இந்த படத்தில் நிறைய ஸ்பெஷல் ஃபுட்டேஜஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேன் அப்படிங்கிறவ வந்து எப்படி ஃபேமிலி பாண்டிங் அப்படிங்கிறது இந்தியாவில் அவனை எங்கே கொண்டு போகுது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக சச்சினை வந்து முன்னாடி நிறுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு பொண்ணும் வெளில வரும்போது வந்து நம்ம ஃபேமிலி கூட இன்னும் நல்லா பாண்டிங்காக இருக்கணும், இன்னும் வந்து நம்ம ஒரு நல்ல கேர் எடுத்து நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கணும். ஏன்னா சச்சின் கடைசியில் சொல்கிறதும் அதுதான், அப்பாவை மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவார். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்து இந்த ஃபேமிலி பாண்டிங்கை வந்து ரீட்ரேட் பண்ணுறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னு வந்து நான் நினைப்பேன். படம் போர் அடிக்குதா என்ன கேட்டிங்கன்னா, ஒரு ஃபேனாக, ஒரு கிரிக்கெட் ஃபேனாக, சச்சின் ஃபேனெல்லாம் உள்ளே போய் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு செகண்ட் கூட போர் அடிக்காது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 15-20 தடவை வந்து ரோர் போயிட்டே இருக்கும், ஏதோ ஒன்று கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுதான் இந்த படத்துடைய பியூட்டியே. ஒரு படமாக பார்த்தீங்கன்னா இதில் பிஜிஎம் பயங்கரமாக இருக்கா, அது பயங்கரமாக இருக்கா, இது பயங்கரமாக இருக்காங்கன்னா எது பயங்கரமாக இருக்குன்னு சத்தியமாக சொல்ல தெரியாது. ஏன்னா 90s கிட் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி ஒரு பாயிண்டில் எமோஷனலாக மூவ் ஆகி இந்த மனுஷனை வந்து எப்படிலாம் பார்த்துருக்கோம் நாம, இந்த மனுஷன் இன்றைக்கி கிரிக்கெட்டில் இல்லையே அப்படின்னு வந்து மனசுக்குள்ளே தோணும். அதுதான் இந்த படத்துடைய வெற்றி அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் இன்றைக்கி காலையில் வந்த கிளாப்ஸுடைய வெற்றி அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். என்ன பியூட்டி அப்படின்னா, தோனி அப்படிங்கிற ஒரு படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தையே பார்த்து அதில் ஒரு கேரக்டர், சச்சின் மாதிரி ஒரு கேரக்டரை வச்சு ஒரு படம் எடுக்காமல் யூனிக்காக சச்சினுக்கு பிடிச்ச மாதிரி சச்சினுடைய டெசிஷன் மேக்கிங் அப்படிங்கிற இதுலேயும் சரி அவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் நான் இப்படி தான் என்னுடைய கதையை சொல்லுவேன் அப்படின்னு சச்சின் வந்து இருந்த அந்த பிடிவாதம் அப்படிங்கிறதும் வந்து சூப்பர். ஏன்னா இப்படி தான் அவரோட ஸ்டோரி சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு பொதுவாக இன்னொருத்தர் வந்து நடித்து அது ஒரு படமாக வந்திருந்தா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குமா தெரியல. மொத்தத்துலேங்க கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு இதை விட ஒரு செலிப்ரேஷன் இருக்கவே இருக்காது. போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் கண்டிப்பாக அந்த க்ரௌடோட உட்காந்து திரும்பி என்ஜாய் பண்ணுவீங்க. நிறைய பேர் வந்து கண்ணீரோட வெளில வந்ததையும் பார்க்க முடிந்தது. ஒரு பழைய சச்சின் இருக்கிற ஒரு சென்னை சிதம்பரம் ஸ்டேடியத்தில் விளையாடுறப்போ அந்த ரோர் இருக்குல்ல, அதை ஃபீல் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வருவீங்க. அதுக்கு நிறைய வழிமுறைகள் இந்த படம் பண்ணி தருது. இந்த படத்துடைய ஸ்கோருக்கு முன்னாடி வந்து ஒரு கிடாயின் கருணை மனு அப்படின்ட்டு ஒரு படம் வந்து ஜூன் 2 வந்து ரிலீஸ் ஆக போகுது. அமெரிக்கன் ஃபிலிம் ஃபெஸ்ட்லாம் போய் வந்து சின்ன படம் நிறையா ரெக்கக்னிஷன் வந்து வாங்கியிருக்கு. ஜூன் 2 ரிலீஸ் ஆகுது. உங்கள் சப்போர்ட் வந்து அந்த படத்துக்கு தேவை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். இந்த சச்சினுக்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு 100க்கு வந்து ஒரு 80 மார்க் தரலாம். ஏன்னா ஒரு ஜாலியான ஏன்னாலாம் ஒரு காலத்தில் பயங்கர சச்சின் ஃபேனு, ஒரு ஜாலியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள். சச்சின் ஃபேனாக இருந்தால், கிரிக்கெட் ஃபேனாக இருந்தால். கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்டுக்கெலாம் வெளியிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோ விமர்சனம் முன்னோட்டத்துடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.